ஏங்க ஐயோ உங்க கோழி எல்லாம் கொண்டு வரதை பஸ் விட்டுக்கிறாங்க. அட இங்க குன்னத்தில் திருவிழா இறங்குறங்க. பொடி நடையா நடந்து போய் சேருப்போம். ஏங்க அவர் தான் ஏதோ திருவிழா இறங்குறேன்றாருல, ஏத்துக்குங்க. ஆத்தா நீ சத்த பேசாது சொல்ல விவரம் தெரியாது. இன்னைக்கு கோழி கொண்டாடுவேன், நாளைக்கு நாயை கொண்டாடுவேன். போயா நாயெல்லாம் ஏத்த மாட்டேங்கிறியா? அப்புறம் நீ எப்படி உள்ள இருக்கிற? வந்துட்டானுங்க. ஏம்மா நீ வர்றியாம்மா? வா. ஏமா எங்க போகணும்? உன்னத்தானமா எங்க போகணும்? ஏன்பா பாவம் அந்த பொண்ணு காது கேட்காம செவிட்டு விசில் மாட்டி இருக்குது இல்ல, நீதான் புரியும்படியா கொஞ்சம் கை சாடையில கேள. எங்க போகணும்? இந்த பஸ் எந்த ஊர்லாம் போகும்? நீ எங்க போகணும் சொல்லுமா. இந்த பஸ் எங்கெல்லாம் போகும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீ எங்க போகணும் சொல்லுங்க. நல்லா அதான் கேக்குது இல்ல, புரியுற மாதிரி சொல்ல. அவனாச்சு போவு. வேற குன்னத்தூர், வேற திங்களூர், வேற கொளப்பலூர். குழப்பாதீங்க, வேற ஊர் சொல்லுங்க. பூம்பாறை போகு. பூம்பாறை, ஒரு பூம்பாறை கொடுங்க. அம்மா பூம்பாறை இறங்கு. கண்டக்டர் பஸ் ஊருக்குள்ள போகாதா? 10 பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போவே, ஒத்தையாளுக்கெல்லாம் போகாது. சத்த இறங்கு. இனி எப்படி போறது? தம்பி பூம்பாறைக்கு எப்படிப்பா போகணும்? ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல? ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க வரேன். நல்லா பாத்துக்கங்க. இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும். அங்க இருந்து தோப்பு கை பக்கம் திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு, நம்ம பெரிய காலத்து தோட்டத்துல நீ ஆரம்பி. சரி. அந்த தோட்டத்துல இருந்து கலக்கா போனா ஒரு கோயில் வரும். அங்க இருந்து மேற்கே போனா ஒரு ஊரு வரும். அதுதான் பூம்பாறை. டேய் ட்ரவுசர் போடல. அக்கா அவன் ட்ரவுசர் போட்டா வெக்கப்படுவான். ரைட் போலாம். என்ன செல்லதுற ஜோக்கரை கீழே போட்டு ஜோக்கரை வச்சுக்கிட்டு சோக்காடுற பழக்கம் செல்லத்துற பரம்பரைகளோட. அது சரி. மருது கடற்கோழி ஒண்ணு வரைச்சிட்டு வருது. ஏங்கண்ணா அவனி ஊருக்கு போஸ்ட் பாலம் இருக்குது. சரியா சொன்ன மேடம். பஸ் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, 1/2 மணி நேரமா காத்து சும்மா கும்முன்னு மனமா இருந்துச்சு, அதை வச்சு சொன்னேன். ஆமா கண்ணு, ஊருக்குள்ள யார பாக்க போற? பரமசிவம். யாருன்னு பல்லாட்டி பரமசிவமா? அவனை பாக்க நீ தான் ஊருக்குள்ள போற. இப்படியா 2 கிலோ தாண்டி போனீங்கன்னா சுடுகாடு வர, அங்க போய் பாரு பல்லாட்டிக்கிட்டே படுத்து. புரியல? அவன் சேர்த்து 4 மாசம் ஆச்சு. சரி அப்ப சாமசிவத்தை பாக்க போறேன். பரமசிவம் போய் சாமசிவமா? I am Revati. You good me please. ஏய் அம்மனியோட சேசி பார்த்தா என்ற பேரை கேக்குற மாதிரி இருக்குது. என்ற பேர் செல்லத்தர. ஊருக்குள்ள போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. தேங்க்ஸ். புதுசா வந்த புள்ள புதுரு போட்டு போறா. இப்பதான் நான் புதுசா என்ன பாக்குறேன். போக போக தெரிஞ்சுக்குவா நான் யாருங்கிறத. பக்கனையா வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரா இடம் பார்த்தா குளத்துப்பாளையத்துல கேட்டாங்க. அங்க கோயில் குளம் எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகான்னு அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாயத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடுத்து போய் இந்த ஆளு என்ற தலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கார நல்லா இல்லையா? எக்ஸலென்ட், அருமையா பாடுங்க. அட ஏனுங்க நீங்க வேற. அட வெக்கப்படுறீங்க போல இருக்கு. ஆமா நீங்க தான் குழந்தையா? நான் தானே குழந்தை. ஆனா அந்த வாங்க போகன்ற சமாச்சாரம் வேண்டாமுங்க. ஓகே, வேற எப்படி கூப்பிடலாம்? சும்மா குழந்தைன்னு குரல் கொடுத்தா போருமுங்க. இங்க அடிக்கிற காத்தானுங்க 10 பட்டியில வீசுது. நான் எங்க இருந்தாலும் என்ற காதல விழுந்துருங்க. மந்திரவாதி மாதிரி சும்மா பையன் வந்து பரவாயில்லையே, தமாஷா பேசுறீங்க. அது கரெக்டாமுங்க. நம்மள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசுங்களா? ஆமா. அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும்? 10 பட்டியில வீசுற இதே காத்துதான் சிட்டிலையும் வீசுது, அதுதான் சொல்லுச்சு. அப்படி போடுங்க, வாய் நேரத்துல வித்துட்டீங்க. ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் யார் வீட்டுக்கும் வரல. இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கதை எழுத போறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே, கிடைக்குமா? அதுக்கு என்னங்க, வைத்திய கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்துருவாரு. வைத்தியர்? ஊர்ல யாருக்காவது உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு 10 கல்லு தாண்டி குன்னத்தூர் பிரிவு தானங்க போனோம். பஸ் வரத்துக்குள்ள பாதி உசுறு போயிடுங்க.
போய் சேரத்துக்குள்ள மீதி பாதியும் போயிடுங்க. ஊருக்குள்ள பாதி ஜனம் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்தியர் மந்திரிச்சு கொடுக்குற மருந்து தானுங்க. அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா? கண்டிப்பாங்க. ஆள் கருப்பு தானுங்க, ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க. ஓம் ஆம் ரீம் குரோம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி. ஏய், இத ராத்திரி படுக்கும் போது சாப்பிடு. ஏன் வைத்தியரியா 7 வருஷமா நீங்க கொடுக்குற மருந்து தான் சாப்பிடுறானுங்க, ஆனா குழந்தை பிறகுதான் வழி காணுங்களே. டேய், விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதைப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா. விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான்னு பாக்கணும். இந்தா இத உன்ற பொண்டாட்டிக்கு 3 நாளைக்கு கூட சரியா போயிடும். இவன் சரியான கேணி. ஹலோ டாக்டர். டாக்டரா? ஆமா, ரேப்ல ஸ்பெஷலிஸ்ட். ஏனுங்க உங்க பேரு பட்டணத்து வரைக்கும் போயிருக்கும் போல இருக்குது. ஏண்டா குழந்தை, அம்மணி யாருன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஊர்ல தங்கி நம்மளை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போகுதா? ஏன் கண்ணு, ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பி இருக்கிறாங்களே, உங்க அப்பன் ஆத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? அட என்ன அங்கிள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏனுங்க புள்ளைய பார்த்தா அச்சில பார்த்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லைங்க? அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன். வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது? ஏனுங்க நம்ம பெரியாத்தா வீட்டு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு. என்ன பெரியாத்தா? பெரியாத்தாளை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி சரி, அந்த பட்டாளத்தங்காரட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சாய் வாங்கி அம்மனிட்ட கொடு. இதானுங்க நீங்க தங்க போற வீடு. நல்லா இருக்குங்களா? ஏய் கோழி, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வரம்பரம் வந்திருக்காங்க. யாரா அது? குழந்தையா? ஆமா தோ. அது யாரா பக்கத்துல புது பையன்? பையன் இல்லத்தா, பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சொல்லியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போறாளா? பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு, களி முத்து பாத்து. பாத்து வாங்க, இடிச்சுக்கு போறீங்க. பாட்டி. ஆமா, யார் இந்த பாட்டி? நம்ம வைத்தியரை பார்த்தோம் இல்லைங்க, அவர் கூட பிறந்த அக்கா தானுங்க. பேரு பெரியாத்தா. சின்ன வயசுலயே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணத்துல வைத்தியவங்க சாதி விட்டு வேலைக்கு வச்சிட்டாங்க. புருஷன் போனதுக்கு அப்புறமும் கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்பா போயிட்டு இருக்குதுங்க. சோத்துக்கு இல்லாடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகாரம் வீட்டுக்கு மட்டும் நெல்லு குத்த போவாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டிக்குச்சுன்னு வைங்க உசுர கொடுக்கும். அழுத்தக்கார பாட்டிதா? நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பார்த்து பழகுங்க. Lovely house, Revati. Not bad. என்ன ஓடி ஓடி பாக்குறீங்க? வீடெல்லாம் பெருசா இருக்கேனா? துப்பாக்கி எடுத்து சண்டை கட்டி சம்பாதிச்ச காசுல கட்டின வீடுங்க. அங்க பாருங்க, செவர்ல சிலையா வச்சிருக்காரு. Wow, beautiful. கூட்டி விடுங்களா? இல்ல, பியூட்டிஃபுல்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னீங்க? Beautiful. பொட்டி புல்லு. ஐயோ, பொட்டி புல்லு இல்ல, பியூட்டி. பொட்டி? அடவோ கூட பேசிட்டு இருந்தா அப்படிதானுங்க. வைத்தியர் காத்துட்டு பாரு, நான் வாரணுங்க. இரு. இந்தா, இது வச்சுக்கோ. என்ன நினைச்ச மாதிரி காசு கொடுக்குறீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. சரி, சாரி. இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே? இது முறைங்க. நான் வரட்டுங்களா? மோ, இது கூட போட்டி புள்ளுங்க. ஏய், பொட்டி புல்லை. பொட்டி புல்லே, பொட்டி புல்லே. அதோ பெரியதோ. ஏண்டா திருவாத்தா இந்த கத்து கத்துற? இத மாறனல்ல. எதுக்குடா கூப்பிட்ட? ஏண்டா இந்த மொழி முடிக்கிற? அதோ நீ பொட்டி புல்லே, பொட்டி புல்லே. பொட்டி புல்லே. இதுல பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா? நான் அருக மண்ண பாத்துர்க்கேன். அதென்ன பொட்டி புல்ல? என்ன வண்டி வரது கழுத்தலாம்? இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் ஆனா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன். இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. அந்த கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு கட்டிக்க போறீங்களா சார்? நான் பெருசா வர வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும்
நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன். நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம். என்ன? அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பர விடு. இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பர விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? யாராவது சொல்லி அனுப்புங்களே. பல காலமா இவனுக்கு இந்த நோய் வந்து நான் தான் மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு ஊசி குத்த. இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. நாட்டு மருந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்காது. நான் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். மத்தது அப்புறம். கிறிஸ்தவ குழந்தைய பறி கொடுத்துட்டு கதறாளே. குழந்தை ஒருத்தர்ல போட்டு போட்டு என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? பெத்தவ புத்த புள்ளிய காவு கொடுத்துட்டு கதறாளே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு பச்சை மண்ணை அடிச்சிட்டீங்களே. அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சும்மா விடாது. சும்மா விடாது.